Hello guys, welcome to Apparatus channel with me Divya. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல தியேட்டருக்கு போய் மாஸ்டர் மூவி பார்க்கறது அவசியம் தானா? நான் ஏன் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 100% ஆக்குபென்சி கொடுத்திருக்கனால தான் நான் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றேன். இந்த பிலிம்காக மட்டும் நான் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணலங்க, அப்கமிங் பிலிம்ஸ்காகவும் சேர்த்து தான் நான் வந்து இந்த கொஸ்டினை ரைஸ் பண்றேன். பட்ஜெட் ஆஃப் த மூவி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 180 crores சொல்லியிருக்காங்க எஸ்டிமேஷனோட. ஸோ ஆப்வியஸ்லி ஃபிலிமை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுறதுலுமே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா January 13th 2021 அப்பதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிலிமை போய் நான் பாக்குறதுனால எனக்கு வந்து கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க கூடியதா இருக்கான்றத பத்தி நீங்களே யோசிங்க. சோ இந்த விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ லெட்ஸ் ஜூம் இன். ஆக்டர் விஜய், ஆக்டர் சிலம்பரசன், இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முதல் அமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையும் எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 50% ஆக்குபென்சில இருந்து 100% ஆக்குபென்சி தியேட்டருக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்தும் அதே ரிக்வெஸ்ட வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டருக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஆர்டரை இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்து வந்தது. திரை அரங்குகளில் 100% இருக்கைக்கு எதிராக வழக்கம் வந்து தொடரப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாதம் 11ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு வந்து பதிலளிக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பதில் அளிக்கலன்ற பட்சத்துல உத்தரவு பிறப்பிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், ஹூ இஸ் a ரெசிடென்ட் டாக்டர், வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாரு. அந்த லெட்டர் கூட பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ரொம்ப வைரலாவே இருந்தது. அந்த லெட்டரை யாருக்கெல்லாம் எழுதினாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய், ஆக்டர் சிலம்பரசன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருந்தாரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் டயர்ட், வி ஆர் ஆல் டயர்ட், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ஆர் டயர்ட், போலீஸ் அபிஷியல்ஸ் ஆர் டயர்ட் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அழகா ஒரு லைனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா 100% ஆக்குபென்சி, அதாவது 100% தியேட்டர் ஆக்குபென்சி இஸ் a suicide attemptனு சொல்லியிருந்தாரு. அவரை தொடர்ந்து பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட் ஆன டாக்டர் பிரதீப் கவுர்ன்றவர் ட்விட்டர்ல என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, closed spaces without social distancing are the perfect settings for the exposure of COVID-19 சொல்லியிருந்தாரு. அஜய் அவர்கள் ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியான கே சண்முகம் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர்டர் இஷ்யூவிங் 100% ஆக்குபென்சி இன் தியேட்டர்ஸ் அண்ட் மல்டிபிளெக்ஸஸ் டைல்யூட்டிங் MHA கைட்லைன்ஸ்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு தரப்பு மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டருக்கு போறதுக்கு பதிலா OTTலயே வந்து ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. இப்படி OTTல படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களோட லாபம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு எவ்வளவு லாபம் இருக்குமோ அது வந்து இந்த OTTல கிடைக்காதுன்றதாங்க நிதர்சனமான ஒரு உண்மை. சோ இந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்களை பத்தி நான் நிறையவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சப்போஸ் 100% ஆக்குபென்சி இன் தியேட்டர் அண்ட் மல்டிபிளெக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுப்போமே, அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றத பத்தியும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மூவி பார்க்கும்போது சைலண்டாலாம் நம்ம கண்டிப்பா உட்காரவே மாட்டோம். மாஸ்க் போட்டிருப்போம், சானிடைஸ் பண்ணிருப்போம், இதெல்லாமே ஓகேங்க. ஆனா நான் படத்துக்கு போறேன்றனாலேயே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கோவிட் வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருந்தும் வருது, சிம்டம்ஸ் இல்லாமலேயும் நிறைய பேருக்கு வருது. ஸோ அதுவும் வந்து நம்மளால ஷுவரா சொல்ல முடியல. இன்னொன்று வந்து நம்ம தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும்போது யாருமே வந்து ரொம்ப சைலண்டாலாம் படம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து விசில் அடிப்பாங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, விசில் அடிக்கும் போது யாருமே வந்து மாஸ்க் போட்டு வந்து விசில் அடிக்க போறது கிடையாது. ஸோ மாஸ்க் எடுத்துட்டு தான் வந்து விசில் அடிப்பாங்க. இது ஒரு பிரச்சனை. நார்மலா வந்து
ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல நம்ம, அதாவது க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ன்றதை தாண்டி ஏர் கண்டிஷனர்ல நம்ம வந்து ஒரு படத்தை பாக்குறது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பானதா இல்லாததா தான் இருக்கு. பிகாஸ் நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூட நீங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்களேன். ஒருத்தருக்கு கோவிட் இருக்குன்ற பட்சத்துல ஒரு ஏர் கண்டிஷனர்ல நம்ம ஒரு ரெஸ்டாரண்டோ எனி க்ளோஸ் என்வாயர்மெண்ட்ல நம்ம போய் உட்காந்து சாப்பிடும் போதோ இல்ல எனிதிங் ஏதாவது இருக்கும் போது நம்மளுக்கு கோவிட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்றது இன்னொரு பக்கங்க. ஸோ நார்மலா வந்து காஃப் பண்ணும்போது 3000 டிராப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியில வந்து நம்மளோட எச்சி வந்து தெளிக்கும். இதை ஸ்னீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 30,000 டிராப்லெட்ஸ் வந்து எச்சி தெளிக்கும். ஸோ அப்கோர்ஸ் நீங்க வந்து விசில் அடிக்கும் போது கண்டிப்பா அந்த டிராப்லெட்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 100% ஆக்குபென்சி கொடுத்தா நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதும் வந்து ஃபுல்லா சொல்ல முடியல. ஆனா ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். இந்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கான முக்கியமான விஷயமே என்னன்னா, ஒரு தனி மனுஷன் வந்து நான் சினிமாவுக்கு போனனால எனக்கு கோவிட் வந்துருச்சுன்னு சொல்றது ரொம்பவே ஏத்துக்க கூடியதா இல்ல. ஒரு அவசியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து போறோம், அப்போ வந்து கோவிட் வந்துடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் ஏத்துக்க முடியதா இருக்கு. ஆனா ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் எனக்கு கோவிட் வந்ததுன்னு சொல்றது வந்து ஏத்துக்க கூடியதா இல்ல. ஒரு தனி மனுஷன் வந்து இதனால பாதிப்பு அடையக்கூடாதுன்றதுதான். அதுவும் இல்லாம எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்மளோட ஹெல்த் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்றத கருதிதான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருந்தாங்க. என்னன்னா 11ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்குள்ள நீங்க வந்து எங்களுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு நல்ல பதில் தான் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook, Instagram, Twitter பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் பேயிங் அட்டென்ஷன் கைஸ்.